Hey guys, welcome to Yaduna. இன்னைக்கு என்ன பண்ண பார்க்க போறோம்னா ஈஸ்வர் மணிலா கார்ட். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸ்கெட்ச் எப்படின்னா அதுதான் பிளாக்கா இருக்கும். நம்ம அதை ஸ்டிக்ல கலர் பண்ண அந்த கலரும் இருக்குமே. தட்ஸ் ஒன் ஐ டூ. நானே செஞ்சேன். ஆனா இது என்ன தெரியுமா கைஸ் செய்யணும்? இது நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். என்ன தெரியுமா கைஸ் செய்யணும்? ப்ராஜெக்ட். ஏன்னா சில பேருக்கு செய்யுது. நான் எப்படி சொல்லிட்டேன். முதல்ல ஒரு மணிலா காட்டு பிளாக் எடுத்துட்டு கலர்ஃபுல்லா அழகா அடிங்க. கலர்ஃபுல்லா அடிச்சுட்டு அது மாதிரி டார்க்கா அடிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஃபுல்லா பிளாக் இந்த மாதிரி பிளாக்கா அடிச்சிட்டோன்னு உங்களுக்கு தேவையான டிராவிங் என்ன பண்ணிக்கோங்க. நான் என் ஃப்ரெண்ட் பேராஷ் அவருக்காக இது செஞ்சோம். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா அவங்களோட ட்ராவிங் நிறைய பேர் ட்ராவிங் எப்படி சொல்றது ட்ராவிங் செஞ்சு வித்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கலர்ஃபுல்லா அடிங்க. ஒரே கலர் அடிச்சுங்க. இப்ப இங்க ஆல் ஃபுல்லா ஆரஞ்சு அடிச்சிருந்தீங்க. ஆரஞ்சு அதான் ஃபுல்லா ஆகும். ஸ்டிக் மீன்ஸ் தாத்தாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா ஒரு குச்சியில அதை எடுப்பாங்களே, அந்த குச்சியில நீங்க செய்யணும். அந்த குச்சி பேர்கிட்ட இல்லை, நானும் அதுலதான் செஞ்சேன். இது எங்க டிஎஸ்சியோட ப்ராஜெக்ட். நானே செஞ்சேன். அந்த டைம் அங்கேயே 1 hour எடுத்துச்சு இதை செய்யவே. ஏன்னு தெரியுமா? இது நாங்க போன வாரமே நல்லா கலர்ஃபுல்லா அடிச்சுட்டேன். நான் கூட சும்மாதான் கலர்ஃபுல்லா அடிக்கணும்னு சும்மா கிரிக்கி விட்டுட்டேன். ஆனா தயவு செய்து இங்கெல்லாம் ப்ரௌன் அடிச்சிடாதீங்க. தலைவில இங்க செஞ்சுட்டு ப்ரௌன் அடிச்சிடாதீங்க. ப்ரௌன் அடிச்சுங்க. எங்க அப்பா ப்ரௌன் அடிச்சு ஒயிட் பேப்பர் காமிச்சிட்டு. சோ இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. பாய்.